தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணினார். இந்த காலத்தில் பார்த்தால், அதாவது புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் நான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதில்லை, எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுவதில்லை. ஏன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சோலோமோன் ஃபர்ஸ்ட் டைம் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். அவர் அதை கட்டின போது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதில் முழுமையாக பார்த்தால் அதை எவ்வளவு மகிமையாக கட்டினார், அதை எந்த ரீதியில் நிர்மித்தார் என்று நாம் அங்கே பார்க்கலாம். அதன் ஒவ்வொரு மூலையும், ஒவ்வொரு அறையும், அந்த சுவர்களும், அந்த தரையும், ஆலயத்தின் வெளிப்பகுதி எல்லாம் அவர் எவ்வளவு அற்புதமாக செய்தார் இல்லையா? அது பழைய ஏற்பாட்டில். அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் நாம் அதை எவ்வளவு நன்றாக கட்டிக்கொள்ளுகிறோம், அதை எப்படி வைத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு அதிகாரி வருகிறார் என்று வைத்துக்கோங்க. அவர் உங்க வீட்டில் சில நாட்கள் இருப்பதற்காக, உங்க வீட்டில் தங்குவதற்காக வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? வீட்டையெல்லாம் நீட்டாக கிளீன் செய்து சுத்தப்படுத்தி இருப்பதற்காக இடத்தை கொடுப்பீர் இல்லையா? ஆனால் அவர் அந்த வீட்டில் தங்குவதற்காக வந்த போது மட்டும் அந்த வீட்டை சுத்தப்படுத்தி அங்கே தங்குவதற்காக வந்த பிறகு அந்த வீட்டை சுத்தப்படுத்தாமல் விட்டுவிட்டால் எவ்வளவு நாள் அவர் அங்கே தங்குவார்? சில நாட்கள் பார்ப்பார். பார்க்க அழுக்காக இருக்கிறது, கிளீனே இல்லை என்றால் இருக்க முடியுமா? நீ இருக்கிற வீடே ஆகட்டும், கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் நீ அங்க உட்கார்வாயா? இல்ல அல்லவா? நாம் இருக்கிற வீட்டையே நாம் நாளுக்கு நாள் சுத்தப்படுத்துவோம். எங்காவதும் ஏதாவது கொஞ்சம் டஸ்ட் வந்தாலும், ஏதாவது அழுக்கானாலும் உடனே நாம் அதை கிளீன் பண்ணுவோம். தேவன் நம்முடைய ஆலயத்தில் இருப்பதற்காக வந்தால் நம்முடைய இதயத்தை நாம் கிளீனாக வைத்திருக்கிறோமா? இன்னும் நம்முடைய இருதயத்தில் பகை, வெறுப்பு, சண்டை, பொறாமை இதையெல்லாம் நிரம்பி இருந்தால் தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தில் இருக்க முடியும்? இதெல்லாம் இருக்கும்போது அழுக்காக இருக்கிற ஒரு வீட்டை போல இருக்கும். தேவன் எப்படி நம்முடைய இருதயத்துக்கு வருவார், நம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவார்? நாம் அதை உணர்ந்து நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தில் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் செய்து விட்டுவிட்டால் ஆகாது. மிகவும் ஜெபம் செய்து தேவனே என்னிடத்தில் வாரும் என்று நம்மை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம். தேவன் வந்த பிறகு அதை கிளீன் பண்ணுவதையே விட்டுவிடுவோம். அதற்காகத்தான் நம்மில் சிலருக்கு தேவனுடைய பிரசன்னம் அனுபவம் ஆவதில்லை.